ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலில் தபால் வாக்குகள் பெறக்கூடிய பணி தொடங்கியிருக்கிறது. விவரங்களுடன் ஈரோடு மாவட்ட செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில். மணிகண்டன், உங்கள் விவரம். நிச்சயமாக கோபால், ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் வருகின்ற பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தேர்தலுக்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வந்தது. இந்நிலையில ஈரோடு கிழக்கு தொகுதியில் 85 வயதிற்கு மேற்பட்ட வாக்காளர்கள் 209 பேரும், மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் 49 பேரும் என மொத்தம் 256 பேரிடம் அவர்களின் வீட்டிற்கே சென்று தபால் வாக்குகள் சேகரிக்கும் பணி இன்று துவங்கியுள்ளது. இந்த வாக்குப்பதிவிற்காக கடந்த 15ஆம் தேதி வரை 12D ஃபார்ம் வழங்கப்பட்ட நிலையில் இன்று முதல் தபால் வாக்குகளை சேகரிப்பதற்காக 4 குழுக்கள் அமைத்து பணியில் ஈடுபட்டு வராங்க. இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிற காட்சியில பார்த்தீங்கன்னா CS நகரில் வசிக்கக்கூடிய ஒரு 85 வயது முதியவரிடம் தபால் வாக்குப்பதிவு செய்வதற்காக அதிகாரிகள் வந்திருக்காங்க. அப்போது வாக்காளர் அடையாள அட்டையை சரிபார்த்து அந்த விவரத்தை உரிய படிவத்தில் பூர்த்தி செய்த அதிகாரிகள் வாக்காளரின் கையொப்பம் அல்லது கைரேகை பெற்றுக்கொண்டு வாக்களிப்பு முறை குறித்து விளக்கியதோடு அஞ்சல் வாக்கு சீட்டினை வழங்கி ரகசிய வாக்குப்பதிவை மேற்கொண்டு வராங்க. இதே போல மற்ற இடங்களிலும் தபால் வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. இந்த வாக்குப்பதிவின் போது ஒருவேளை வாக்காளர்கள் கண் பார்வையற்று அல்லது உடல் நலிவு காரணமாக வாக்களிக்க முடியாத நிலையில் இருந்தால் அவரது சார்பில் கட்சி சார்பற்ற வயது வந்த ஒருவரை வாக்களிப்பு குறித்து ரகசியம் காப்பு உறுதிமொழி பெற்றுக்கொண்டு வாக்களிக்க அனுமதித்து வராங்க. இன்று துவங்கியுள்ள தபால் வாக்கு பெறும் பணியானது 24, 25 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் வரை நடைபெற உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. இதனையடுத்து பெறப்படும் தபால் வாக்குகள் அனைத்தும் ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு கொண்டு செல்லப்படும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. கோபாலகிருஷ்ணன், நன்றி மணிகண்டன், உங்கள் விவரங்களுக்கு நன்றி.